நீங்கள் சூரியன் உதிக்கிறதுக்குள்ளே மணி 5:30க்கெல்லாம் கரும்பு காட்டில் போய் நிற்கணும். அந்த கரும்போடைய சொனை, அந்த மதியம் வரக்கூடிய அந்த வெயில் நேரம், இது எல்லாத்தையும் தாங்கிட்டு அப்பா வந்து போவான். அம்மா வந்து 3 கத்தை கரும்பு தூக்குறாங்க அப்படின்னா உங்களுடைய அந்த சம வாய்ப்பு, உங்கள் சமத்துவத்தை அப்பா பேச மாட்டார். அப்பா 5 கத்தை தூக்குவார். அது உங்களுக்கு தெரியறதில்ல. நெல் கட்டு களத்துக்கு தூக்கிட்டு போகணும் அப்படின்னா அம்மா 2 கத்தை தூக்கினாங்கன்னா அப்பா 4 கத்தை தூக்குவார். அதுக்காக அம்மா 5 இட்லி தின்னா அப்பா 10 இட்லி தின்றாரு அப்படிலாம் வந்து இல்லை. இப்போ 5 ரூபா ஒரு கடையில் இட்லி விற்கிது, 10 ரூபா ஒரு கடையில் இட்லி விற்கிது அப்படின்னா அப்பா எப்பயுமே என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த 5 ரூபா இட்லி விற்கக்கூடிய கடையை வந்து பார்த்துட்டு போய் தான் வாங்குவார். ஏன்னா அவர்கிட்ட தன்னுடைய பையன் வந்து 300 ரூபா செருப்பு கேட்டால் கூட அவர் வந்து வாங்கி தரத்துக்கு கவலையப்பட மாட்டார். அப்பாவுடைய கஷ்டத்தை வந்து செருப்பில் வெளியே வந்து பார்க்கலாம். அது தேஞ்சு போய் இருக்கும், அது ஊக்கு போட்டு பின்னு போட்டு இருக்கும், அது தச்சு இருக்கும். ஆனால் பையனோட செருப்பு பார்த்தீங்க அப்படின்னா அது 700 ரூபா 1000 ரூபா அப்படியான பேட்டா கம்பெனியில் வாங்கின ஷூவாக இருக்கும். அதை பற்றி கவலைப்பட மாட்டார்.